வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா மக்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக இந்த வீடியோ. என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் விஷயம். அந்த விஷயம் நடக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகளும் முதல்வரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வளர்ச்சியை பற்றி பேசுங்க, மதம் பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொன்று நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேரு பற்றி பேசும்போதெல்லாம் நேரு எப்பயோ வாழ்ந்தார், அவரை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிறீங்க, இப்போ நடக்கிறத பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம், இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ திமுக 2026 தேர்தல் நடக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் மக்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் இவங்க என்னென்ன தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இல்லை என்னென்ன தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை பற்றி கொண்டு வந்தாங்கன்றதை பற்றி பேசுகிறாங்கன்னா இல்லை. வெறும் பாஜக மத்தியில் ஆட்சி செய்து அது தமிழகத்திற்கு எதிரான கட்சி, அதனால் இவங்ககிட்டேருந்து தமிழகத்தை காப்பாற்ற எங்களுக்கு ஓட்டு போடுங்க மட்டும்தான் கேட்குறாங்களே தவிர இவங்க இவங்க ஆட்சியில் என்னென்ன நல்லது தமிழ்நாட்டில் பண்ணாங்கன்றதை பற்றி எதுவுமே கேட்கல. இவங்க அதை சொல்லி எதுவுமே ஓட்டு கேட்கல. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற கேள்வி, நீங்கள் வளர்ச்சி பற்றி பேச வேண்டியது தானே, நீங்கள் எதுக்கு இப்போ இனத்தை பற்றி தமிழக இனத்தையும் அதை பற்றி எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் மோடியும் பாஜகவும் பற்றி பேசுகிறீங்க, நேருவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ மட்டும் இப்போ நடக்கிறத பற்றி பேசுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ மட்டும் எதுக்கு நீங்கள் மோடியை பற்றியோ இல்லை பிஜேபி பற்றி பேசுகிறீங்க? அதே வளர்ச்சி பற்றி நீங்கள் இப்போ பேச வேண்டியதான் அப்படின்றது என்னோடய கேள்வி. மக்களுக்கு சில ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இவங்களோட அரசியல் ஆட்டம் பற்றி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக நாம் இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த 4.5 வருஷத்தில் என்ன செஞ்சோன்றதை சொல்லாமல் இவங்களோட தேர்தல் பரப்புரை எப்படி இருக்குன்னா, பாஜக அப்படின்றது தமிழக மக்களுக்கு எதிரான கட்சின்றது ஒரு பிம்பம் உருவாக்கி அதுக்கு இவங்க சேவியராக தன்னை காமிச்சிக்கிட்டு மட்டும்தான் ஓட்டு கேட்குறாங்க. இது எல்லளவும் இதில் உண்மை இல்லை. இவங்களோட சூழ்ச்சியை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டளிக்காமல் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.